சிவாஜி கணேசனை அழுது புலம்ப வைத்த கண்ணதாசனின் வரிகள். கர்ணன் படத்தில் எம்.எஸ்.வி. ராமமூர்த்தி செய்த அமானுஷ்ய பின்னணி. வணக்கம் நேயர்களே. தமிழ் திரையுலகில் மகாபாரத கதையை அடிப்படையாக கொண்டு பி.ஆர். பந்தலு இயக்கத்தில் 1964ஆம் ஆண்டு வெளியான கர்ணன் திரைப்படம் இந்திய சினிமா வரலாற்றில் அசைக்க முடியாத ஒரு காவிய திரைப்படமாக இருந்தது. கொடைவள்ளல் கர்ணனாக நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், துரியோதனாக ஏ.சி. முரளிதரன் மற்றும் கிருஷ்ணனாக என்.டி. ராமராவ் ஆகியோர் வாழ்ந்திருப்பார்கள். அந்த படத்தின் கிளைமாக்ஸ் காட்சியில் மரணப்படுக்கையில் கிடக்கும் கர்ணனிடமிருந்து கிருஷ்ணன் அவனது புண்ணியத்தை தானகமாக பெறும்போது ஒலிக்கும் "உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது, இது உண்மை, இதுதான் கர்ம யோகம்" என்ற பாடல் உருவான அந்த நெஞ்சை உலுக்கும் சுவாரஸ்யமான உண்மை சம்பவத்தை தான் இன்று நாம் விரிவாக பார்க்க போகிறோம். அது 1963ஆம் ஆண்டு காலகட்டம். ஏவிஎம் ஸ்டுடியோவில் கர்ணன் படத்தின் கம்போசிங் பணிகள் மிக தீவிரமாக நடந்து கொண்டிருந்த பொன்னான நேரம். இயக்குனர் பி.ஆர். பந்தலு அவர்கள் மெல்லிசை இரட்டையர்களான விஸ்வநாதன், ராமமூர்த்தி அவர்களிடம் சூழ்நிலையை கூறினார். விஸ்வநாதன் தன் வாழ்நாள் முழுவதும் வஞ்சகத்தாலும் சோதனையாலும் துயரப்பட்ட கர்ணன் தன் கடைசி மூச்சு இருக்கும் வரை தர்மத்தையே காக்கிறான். அவனது மரணம் இந்த உலகத்திற்கே ஒரு மாபெரும் இழப்பு. கிருஷ்ணனே அவனது கொடைத்தன்மையை கண்டு தலை வணங்கும் வகையில் ஒரு இதயத்தை பிழியும் சோக பாடல் வேண்டும் என்றார். இதை கேட்ட எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் சக்கரவாகம் ராகத்தின் அடிப்படையில் ஒரு அசாத்தியமான நெஞ்சை கிள்ளும் மெட்டை தனது ஹார்மோனியத்தில் மீட்டினார். மெட்டை கேட்ட கவியரசு கண்ணதாசன் சில நிமிடங்கள் அமைதியாக சிகரெட் புகைக்கு நடுவே கண்ணீர் மல்க யோசித்துக் கொண்டிருந்தார். பிறகு தன் பேனாவை எடுத்து மனித வாழ்க்கையின் உச்சகட்ட தத்துவமாக மாறிய அந்த வரிகளை எழுதத் தொடங்கினார். அதுதான் "உள்ளத்திலே நல்ல உள்ளம் உறங்காது, இது தெய்வீக கணக்கு மாறாது, செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து, வஞ்சகத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா, வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா" என்ற மாஸ் காவிய பாடல். பாடலின் சரணத்தில் கண்ணதாசன் வடித்த வரிகள் தான் காலத்தும் கடந்து நிற்கின்றன. "ஈந்த கை தனக்கே சொந்தமில்லை, அந்த இறைவனுக்கே அது சொந்தமடா, பெற்ற தாய் கைவிட்டாலும் தர்மம் உன்னை காக்குமடா" என்று எழுதி முடித்தார். கண்ணதாசன் எழுதிய இந்த வரிகள் படித்து பார்த்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் கம்போசிங் அறையிலேயே உணர்ச்சி பெருக்கால் விம்மி விம்மி அழத் தொடங்கிவிட்டார். "கண்ணதாசா, என் கர்ணன் கதாபாத்திரத்தின் ஆன்மாவையே இந்த வரிகளில் கொண்டு வந்து விட்டாயே" என்று கட்டிப்பிடித்து பாராட்டினார். சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களின் கம்பீரமான உருக்கமான குரலில் இந்த பாடல் பதிவாகி திரையரங்குகளில் கர்ணனின் மரண காட்சியில் ஒலித்தபோது தியேட்டரில் இருந்த ஒட்டுமொத்த ஆடியன்ஸும் கதறி அழுத தியேட்டரை நிதப்சமாக்கினார்கள். தமிழ் சினிமாவில் இந்த பொற்கால வரலாற்று பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே வீடியோவை லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.